ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் டு அனு சமையல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 5 கிச்சன் டிப்ஸ் தரப்போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மாதுளம் பழம் இது மாதிரி பாதியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதை இப்படி நம்ம தலைகீழாக உள்ளங்கையில் வச்சு ஒரு உருளை கரண்டி வச்சு தட்டினோம்னா எல்லா முத்துக்களும் வேகமாக கீழே செதறி வரும். இதே மாதிரி பாருங்க, ஓட்டில் எல்லா பழமும் உதிர்ந்துருச்சு. இப்போ ஈஸியாக இதை தட்டி சுலபமாக வேலையை முடிச்சுக்கிட்டோம். டிப்ஸ் நம்பர் 2 வெங்காயம் எண்ணெயில் சட்டுன்னு ஈஸியாக வேகமாக செவந்து வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு சிட்டிகை உப்பு அதில் சேர்க்கணும். சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக செவந்து வதங்கிரும். டிப்ஸ் நம்பர் 3 பூண்டு ஈஸியாக வேகமாக எப்படி உரிக்கணும்னா அதோட தலைப்பகுதியை கத்தியை வச்சு லேசாக அதை நீக்கி எடுத்துட்டோம்னா இப்போ அடுத்த லேயர்ஸ் எல்லாம் மேலாப்பில் இருக்கக்கூடிய லேயர்ஸை வேகமாக உரித்து எடுத்துடலாம். பாருங்க, இது மாதிரி உரித்து எடுத்துடலாம். ஈஸியாக சட்டுன்னு எடுத்துடலாம். டிப்ஸ் நம்பர் 4 பொடி வெங்காயம், சாம்பார் வெங்காயம் சீக்கிரத்தில் உரிக்க வராது. அதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை இப்போ அந்த தலைப்பகுதியை கத்தியை வச்சு லேசாக நீக்கி எடுத்துட்டு இப்போ உரிச்சு எடுத்தோம்னா வேகமாக உரிச்சிடலாம். சட்டு சட்டுன்னு அதோட ஸ்கின் வந்து வேகமாக வந்துடும். அவ்வளோ வெங்காயத்தையும் 5 நிமிஷத்தில் வேகமாக உரிச்சிடலாம். பார்த்தீங்களா, ஸ்கின் எவ்வளோ வேகமாக ரிமூவ் பண்ணிட்டோம். டிப்ஸ் நம்பர் 5 தேங்காய் சில்லு எப்படி போடணுன்றது இந்த டிப்ஸு. அதாவது முந்தின நாள் நம்ம ஃப்ரீசரில் தேங்காயை வச்சுட்டு மறுநாள் அந்த தேங்காயை எடுத்து இது மாதிரி அந்த தேங்காய் கத்தி வச்சு எடுத்தோம்னா வேகமாக தேங்காய் அந்த ஓட்டிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்காக நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சோம்னா ஈஸியாக சுலபமாக சட்டுன்னு எடுத்துடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.